தமிழ் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு பாருங்கப்பா எப்படி இருக்குன்னு. சாதம், ஒரு கப்பு சாதம், தட்டைப்பயிரும் கொண்டக்கல்லையும் வேக வச்சு சுண்டல், முட்டைக்கோஸ் பொரியல், சவுச்சவுக்காய் கூட்டு, தயிர் ஒன்று, சாதம் தயிர் சாதம், வெங்காயம் கண்டிப்பாக தயிர் சாதத்துக்கு வெங்காயம் நம்ம எடுத்துக்கிறலாம். மத்தியானத்துக்கு தயிர் சாதத்துக்கு வெங்காயம் எடுத்துக்கிறலாம். புளிக்குழம்பு, சோயா பீன்ஸு போட்டு புளிக்குழம்பு, அருமையான சாப்பாடு பாருங்கள். ரசம் இருக்குது, இல்லாமல் ரசம் இருக்குது. நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா சாப்பாடு குறைஞ்சிரும். இந்த கூட்டு இது எல்லாமே சேர்ந்து சரியாயிடும். அடுத்து கொஞ்சம் தயிர் போட்டு கொஞ்சம் சாதம் எடுத்துக்கலாம். அதனால தான் தயிருக்கு சாதம் தனியாக ஒதுக்கிட்டோம் பாருங்கள். தயிரையும் சாதம் தனியாக ஒதுக்கிட்டோம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தேவையான அளவு சாதம் எடுத்து தயிர் போட்டுக்கலாம், ரசம் போட்டுக்கலாம். கொஞ்சம் அருமையான சாப்பாடு பாருங்கள். சிம்பிள், வீட்டில் உள்ள பொருளை வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளான சாப்பாடு, அருமையான சாப்பாடு, மத்தியான சாப்பாடு. இது சாப்பிட்டாவே நமக்கு போதும். சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா சாப்பாடு குறையும். இந்த சுண்டல் சாப்பிட்டோம்னா இன்னும் சாப்பாடு ரொம்ப குறையும். கண்டிப்பாக மத்தியான சாப்பாட்டுக்கு சுண்டல் எடுத்துக்கிறீங்க. தமிழ் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. தமிழ் வணக்கம்.